உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. அப்போ வந்து ஒரு வயசான ஆள் ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து சும்மா வந்து நம்ம வாட்ஸ்அப்ல அந்த டிவி மீம்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அவர் டக்குன்னு பார்த்துட்டு என்னப்பா தம்பி இது ஃபேஸ்புக்கா அப்படின்னாரு. இல்ல நான் வாட்ஸ்அப் இல்ல வாட்ஸ்அப் தான் இந்த மாதிரி அனுப்புறனால வருதுன்னா, ஆமா நமக்கெல்லாம் இந்த சாமி படம் குட் மார்னிங் இதுதான் அனுப்புறாங்க. இந்த மாதிரிலாம் பாலிடிக்ஸ் இந்த மாதிரினா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு ஏதோ அந்த ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் எப்படிப்பா ஸ்கேமா என்ன அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல. திடீர்னு இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான்ப்பா, பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்காளுங்க பாருங்க, போன்ல வச்சுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்காளுங்க வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி வராளுங்க, டக்குன்னு ஏதாவது வடைய வாங்கி திங்கிறாளுங்க, அப்புறம் ஏதோ போனை வச்சு கிச்சிங்கன்னு பே பண்ணிட்டு போயிடாளுங்க. ஒரு அடக்கமே இல்லை அப்படின்னு என்னென்னமோ பேசுறாரா அவரு. என்னமோ பேசிட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் கேளு, அப்புறம் நீ பேசு. அப்படியே பேசிட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு அப்புறம் ஏதோ ஐடி வேலையில இருக்கு, ஐடி இப்ப சம்பாதிக்கிறாளுங்க, அதனால இப்படி இருக்காளுங்க, ஐடி எல்லாம் நல்ல இதுவாப்பா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க போல, அப்படியாமா குடுக்குறாங்க சம்பளம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இல்ல போனா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. மாச சம்பளம் தான். அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் இதான் பாக்குறாங்க அப்படின்னா பேசிட்டு இருந்தாரு. நீ எல்லாம் எங்க பாக்குறதான் கேட்டுட்டு இருந்தாரு. டெலைட் எல்லாம் பெரிய கம்பெனி, கொஞ்சம் எஜுகேட்டடாவும் இருக்காரு, இங்கிலீஷ்ல எல்லாம் நடுவுல வார்த்தையை போடுறாரு. அதுதான்டா தெரியல எனக்கு, ஒரு மாதிரி எஜுகேட்டடாவும் இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி பிற்போக்காவும் இருக்காரு. அது எப்படி என்னால இமேஜின் பண்ண முடியல. பேசிட்டு இருந்தவர் திடீர்னு நான் பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி ஃபாரின் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க இந்த வளைஞ்சு பேசினா மயங்கிடுவாங்கல்ல, எனக்கும் தெரியலடா, நல்ல வயசானதா பேங்க்ல என் பக்கத்துல போனை எட்டி பார்த்து தலைவன் எந்த அளவுக்கு டீப்பா கான்வர்சேஷன் வந்திருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி தானே அது இப்ப நடக்கல கைஸ், இன்னைக்கு நடக்கல. புடிச்சிருக்க வேண்டியதானே பிரகாஷ். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. பொண்ணுங்க அது இதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, இவளுக்கு ரொம்ப எதிர்பார்க்கறாளுங்க, சம்பளம் வாங்குறதுனால 1 லட்சம் வாங்கினா 2 லட்சம் வேணும் அப்படின்னு கேட்கறாளுங்க. சொல்லிருக்கேன் பிரகாஷ், நீங்களாம் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா உன் மயனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்காது. நீ கேட்டியா உங்களுக்கு பையனா பொண்ணுன்னு கேட்டியா? இல்ல பையன், நான் எதுவுமே கேட்கல, நான் வெறும் அவருக்கு என்னதுக்கு பதில் தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் பையன் தான் ஐடில தான் வேலை பாக்குறேன், நான் நமக்கு எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாது,